அர்ஜுன், எப்பவும் சாப்பிடும்போது கவனம் தட்டுல தான் இருக்கணும். தட்டு மேல மட்டும்தான் இருக்கணும். கவனம் பொண்டாட்டி பக்கம் திரும்பினா இப்படிதான் நடக்கும். இத்தனை நாளா நீ எப்படி இருந்தங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா இனிமே நீ ஒரு வேற மனுஷனா இருக்க போற. அதிசய சக்திகள் எல்லாம் உன்கிட்ட இருக்கும். மயூரி, உனக்கும் உங்க பாட்டிக்கு மட்டும் டிஃபன் ரெடி பண்ணிருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுருங்க. இல்ல அத்த, இன்னைக்கு நானும் விரதம் இருக்க போறேன். எதுவும் சாப்பிட போறதில்ல. அவ்வளவு சுலபமா அர்ஜுன்? நான் மனசார ஆசைப்பட்டு காதலிச்ச பையன்டா நீ. இந்த இதயம் எல்லாரையும் விட அதிகமா காதலிச்ச உயிர்டா நீ. என் மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க உன்ன அவ்வளவு சுலபமா மறந்துட முடியுமா என்ன? எத்தனை நாள் தான் நானும் நாடகமாடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறது சொல்லு அர்ஜுன். உன்னை நான் முழுசா மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? நோ சான்ஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னோட வாழ்க்கையில என்ன விட்டுட்டு வேற ஒருத்தி வந்துட்டாங்கிறதுக்காக நான் டிசப்பாயிண்ட் ஆகவே இல்லை அர்ஜுன். எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். we are made for each other அர்ஜுன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ எனக்கு சொந்தமாயிடுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அர்ஜுன். பார்த்துக்கிட்டே இரு, உன்னை நான் நிச்சயமா அடைஞ்சே தீருவேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நீ எனக்கு சொந்தமானா அதுவே எனக்கு போதும் அர்ஜுன். அந்த அமிர்தா உன்னை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ சாதாரணமான பொண்ணு இல்ல. அவளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா? அந்த ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். பார்த்துக்கிட்டே இரு, உனக்கும் அமிர்தாக்கும் நடுவுல ஒரு சுவர் மாதிரி நான் நிக்கிறேன்டா. இந்த மயூரி அர்ஜுனை விட்டு தூரம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. சபாஷ். எதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் மயூரி. பாட்டிமா, என் பேத்தி மயூரினா இப்படித்தான் இருக்கணும். இந்த வார்த்தைகளை உன் வாயால நான் கேட்கணும்னு தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்த மயூரி. இந்த ஒரு காரியத்தை செஞ்சு புண்ணியத்தை கட்டிக்கோ. நிஜமா பாட்டிமா, நானும் சரியான நேரம் வரதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அமிர்தாவை அர்ஜுன் வாழ்க்கையில இருந்து பிரிச்சே தீருவேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இத பாரு மயூரி, நான் உனக்கு முழுசா 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள அர்ஜுன் அமிர்தாவுக்கு நடுவுல நீ சுவரை எழுப்பி முடிக்கணும். உங்க 2 பேருக்கும் உள்ள உறவை முறிக்கணும். நீ இதை செய்வல்ல? நிச்சயமா பாட்டிமா. நான் வந்ததே அதுக்கு தானே பாட்டிமா. பார்த்துக்கிட்டே இருங்க. சாதாரண சுவரில் சைனா வால் அளவுக்கு கட்டும். புருஷன் பொண்டாட்டியோடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது ரதத்தோட 2 சக்கரம் மாதிரி. ஒருத்தரோட நல்லதுக்கு இன்னொருத்தர் இப்படியெல்லாம் பண்ணும்போதுதான் அந்த ரதம் சுலபமா ஓடும். அதே மாதிரி 2 பேர் மனசுலயும் பரஸ்பரம் அன்பு, நம்பிக்கை அதிகமாயிக்கிட்டே போகும். அம்மா சொன்னது சரியா தானே இருக்கு. புருஷன் நல்லா இருக்கணும் தானே இந்த விரதம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம். பாவம் அர்ஜுன் எனக்காக எவ்வளவு கஷ்டங்கள் சந்திச்சிருக்காரு. அவரு எத்தனையோ தடவை எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. மொத்தத்துல அர்ஜுன் எப்பவும் நான் நல்லா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் விரதம் இருந்தா தப்பு இல்ல. நான் கண்டிப்பா இன்னைக்கு விரதம் இருக்க போறேன்.
என்ன தனியா உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அது உங்களோட பிரமையா இருக்கும். ஓ அப்படியா? சரி விடுங்க. இருந்தாலும் விரதம் அது இதுன்னு என் காதுல விழுந்துச்சே. யாரும் எனக்காக விரதம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. நான் ஒன்றும் உங்களுக்காக விரதம்லாம் இருக்க போறது இல்ல. ஏன், யார் அப்படி சொன்னா? எங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க இன்னைக்கு விரதம் இருக்கணும்னு. அதனால தான் நானும் விரதம் இருக்கேன். நான் நிச்சயம் விரதம் இருந்தே தீர்வேன். அதான் நான் வேண்டான்னு சொல்றேன்ல. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்ல. அர்ஜுன், மாமா எப்போ வந்தீங்க? ஒரு நிமிஷம் இங்க வரியாப்பா? ஆ ஆ வந்துட்டேன் மாமா. மயூரி. ஓ, சித்ராக்காவா? வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மயூரி? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு டிவிடி ஒன்று கொடுத்தா, அதான் மூவி பார்க்குறேன். எப்படியும் இன்னைக்கு விரதம் வேற, பொழுது போகணும்ல. பாவம், உனக்கு முன்ன பின்ன விரதம் இருந்து பழக்கம் இல்ல. நீ சின்சியரா விரதம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஆமா, நீ எதுக்காக விரதம் இருக்க? சொன்னலக்கா, இனிமே வார வாரம் விரதம் இருக்கலான் இருக்கேன். அதான், அதை எதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆரம்பிச்சு தானே ஆகணும். இன்னைக்கு நல்ல நாள்ல, அதான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ, அது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா மயூரி? இருக்கு சித்ராக்கா. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு சொல்லுங்க. இல்லப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. அக்கா, நான் விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மயூரி, எதுக்கு தேவையில்லாம தலையை சுத்தி மூக்கு தொட பாக்குற? இப்படி விடுகத மாதிரி பேசிக்கிட்டு என்ன குழப்ப பாக்காத. ஏற்கனவே பசி கொடுமை தாங்க முடியல. என்ன விஷயம்னு நேரடியா நீ சொல்லக்கூடாதா? அப்படின்னா சரி, கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த விரதத்தை இருக்கிறது அர்ஜுனுக்காக. அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. நான் இன்னைக்கும் அர்ஜுனை மறக்கவே இல்லை. அவனுக்கு அமிர்தாவோட கல்யாணம் ஆயிருந்திருக்கலாம். ஆனா இந்த மயூரி மனசுல எப்பவும் இருக்கிறது, என்னைக்கும் இருக்க போறது அர்ஜுன் தான். என்னால என்னைக்குமே அவனை மறக்கவே முடியாது. நான் செத்தாலும் அர்ஜுனை மறக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் மயூரி நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ட்ரெயின் ட்ராக் மாதிரி போயிடுச்சேன்னு நினைச்சேன். சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க. ஓடுமா ஓடு, இனிமே தானே சுவாரஸ்யமே இருக்க போகுது. மாமா என்ன விஷயம்? அர்ஜுன், நீ தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பண்றியான்னு எனக்கு புரியலப்பா. ஆ, எந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்க மாமா? அதான் அமிர்தா கிட்ட விரதம் இருக்க வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தியாப்பா. ஆமா, அதுல என்ன மாமா தப்பு இருக்கு? ஐயோ, உனக்கு இந்த விரதத்தை பத்தி தெரியாதுப்பா. சொல்றேன் கேளு. கல்யாணம் ஆன புதுசுல சரோஜாவும் இப்படிதான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவா. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி பெரிய கலாட்டாவே பண்ணிட்டா தெரியுமா? அப்படியா மாமா? அப்படி வேற பண்ணுவாங்களா? ஆமாப்பா, இந்த பொம்பளைங்க சென்டிமெண்ட்ஸை பத்தி உனக்கு எதுவும் தெரியல. மேலோட்டமா புருஷனை டாமினேட் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விரதம் இருக்கணும்னா அவங்க இருந்துதான் ஆகணும், ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இதனால நமக்கு நல்லது நடக்குங்கிறது அவங்க நம்பிக்கை. இருக்கட்டும் விட, அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு. இதுல எல்லாம் நாம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் மாமா, அமிர்தா நாள் பூரா சாப்பிடாம விரதம் இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அதுலயும் பாவம், அவங்களுக்கு இதுலெல்லாம் பழக்கம் இருக்கோ இல்லையோ, அவங்க அப்படி பட்னியா இருந்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் மாமா. அதனால தான் அப்படி சொன்னேன்.
எனக்காக அவங்க இந்த அளவுக்கு சிரமப்படுறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு மாமா. பரவாயில்லையே, என் மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கா? சந்தோஷமா இருக்குப்பா. என் அமிர்தா மேல இந்த அளவுக்கு அன்பு காட்டுற புருஷன் கிடைச்சிருக்கான். என்னமோ மாமா, அமிர்தா பெரிய மனசு பண்ணி என்னை ஏத்துக்கிட்டதுக்கு நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி உங்க மகளை எனக்கு கொடுத்ததால் தானே நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்ப்பா. இப்ப நாம யோசிக்க வேண்டியது இனிமே நடக்க போற விஷயங்களை பத்தி தான். என்ன இனிமே நடக்க போற விஷயங்களா? என்ன மாமா அது? அதான்ப்பா, இன்னும் எதுவும் குட் நியூஸே சொல்லலையே. குட் நியூஸா? என்ன குட் நியூஸ் இருக்கு மாமா? மாப்பிள, கல்யாணம் ஆனவங்க கிட்ட என்ன குட் நியூஸ் எதிர்பார்க்க முடியும்? எங்களை எப்ப தாத்தா பாட்டி ஆக்க போறீங்க? ஓ ஓ, நீங்க அந்த ரூட்ல வரீங்களா? ஆமாப்பா. இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. என்ன அர்ஜுன் இப்படி சொல்ற? பேர குழந்தைங்களோட விளையாடணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்காதா? இருக்கும் மாமா. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமாலாம் குழந்தை வேண்டாம். எங்க 2 பேருக்கு நடுவில் குழந்தை வந்துருச்சுன்னா அமிர்தா என்ன கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது என்ன குருவே? இது இப்ப பூஜையோட அடுத்த கட்டம் ருத்ரா. சர்ப்பங்களை ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பரமேஸ்வரனையும் நாம ஈர்த்துக்கணும். உலகத்துல உள்ள எல்லா விஷத்தையும் தொண்டையில வச்சுக்கிட்டு உலகத்தையே காப்பாத்தின அந்த நீலகண்டனான சிவனை நீ உன் பக்கம் ஈர்த்துக்கணும். அது எப்படி குருவே? நான் இப்போ உனக்கு மந்திரோபதேசம் பண்ண போறேன். அத நீ 108 தடவை ஜபிக்கணும்பா. புஷ்பங்களை இந்த ஹோமகுண்டத்தில் அர்ப்பிச்சுக்கிட்டு இந்த ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு ஜபிக்கணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ருத்ரா, இன்னைக்கு ராத்திரி சரியா 9 மணிக்கு சுப முகூர்த்தம் இருக்கு. என்னுடைய எல்லா சக்திகளையும் நான் மொத்தமா உனக்கு கொடுத்துருவேன். தயாராயிரு. சரி குருவே, ரொம்ப நன்றி. இது பாருங்க, இப்படிலாம் சிரிச்சா நல்லா இருக்காது. ஓஹோ, சிரிச்ச கூட தப்பா? ஏதோ சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். சிரிக்கிறது தப்பு இல்ல, என்னை பார்த்து சிரிச்சதுதான் தப்பு. நான் உங்களை பார்த்தா சிரிச்சேன். பின்ன இங்க வேற யார் இருக்காங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு? அது நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. அப்புறம் 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 உங்க வேஷ்டி.
நீங்க என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சாலும் பரவாயில்ல. நீங்க எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருந்தா நான் தினமும் இதே மாதிரி வேஷ்டி கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி நிக்க தயாரா இருக்கேன். ச்சே, உங்களை நெருங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் வில்லனா மாறிடுவாங்க. இந்த நேரத்துல இந்த போன். ஹலோ. அர்ஜுன், இன்னைக்கு நீ வீட்டுக்கு வருவல்ல? ஓ மயூரி, நீயா? இல்லப்பா, இன்னைக்கு வர முடியாது. அன்னைக்குமா நாளைக்கு வந்துருவேன். என்ன நாளைக்கா? நோ சான்ஸ். நீ இன்னைக்கே வரணும், அவ்வளவுதான். இல்லப்பா, இன்னைக்கு இங்க ஏதோ சாவித்திரி விரதம் பண்றாங்களாம். பூஜைலாம் வச்சிருக்காங்க. என்னால வர முடியாது. ஐயோ, எனக்கும் தெரியும்டா. அதுக்கு தான் நானும் வர சொன்னேன். ஏய் மயூரி, என் பொண்டாட்டி இங்க இருக்கும்போது நாங்க வந்து என்ன பண்றது? அதுவும் இல்லாம இன்னைக்கு பொண்டாட்டி எங்க இருக்காங்களோ புருஷனும் அங்கதான் இருக்கணுமா. பாவம், என் பொண்டாட்டி எனக்காக விரதம்லாம் இருந்து பூஜைலாம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பொண்டாட்டி எங்க இருக்காங்களோ புருஷன் அங்கதான் இருக்க போறான். பாவம், அவங்க எனக்காக நாலு புல விரதம் இருந்து பூஜை எல்லாம் பண்றாங்க. அர்ஜுன், எனக்கு கொடுங்க, நான் பேசுறேன். ஓ, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னோட சாவித்ரி தேவியே பேசுறாங்களாமா. போன் அவங்களுக்கே கொடுக்குறேன். ஹலோ மயூரி, இன்னைக்கு சாவித்திரி பௌர்ணமி விரதம் இல்லையா? இந்த நல்ல நாள்ல பொன்னாட்டை புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். பாத பூஜை வேற பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கங்கணம் கட்டிக்கணும். இவ்வளோ வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு எங்களால வர முடியாது. என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? அதான் அமிர்தா, நானும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வீட்ல எல்லாரும் பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நீங்க 2 பேரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அதுவும் இல்லாம இந்த சாவித்திரி விரதத்தை புருஷன் வீட்ல செய்யறதான சம்பிரதாயம். அதான் கேட்டேன். ஆமா, ஆனா சில நேரத்துல சூழ்நிலை இப்படி இருக்கும்போது பிறந்த வீட்டுல கூட செய்யலான்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதுவும் இல்லாம எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் சாவித்திரி விரத பூஜை இதுதான். அதான் அம்மா எங்களுக்காக விசேஷ ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பாவம், நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாங்க பண்டிகையை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்துடுறோம். சரி அமிர்தா. விரதமா பூஜையாமா என்ன குளியலாமா? அவனுக்கு அதையெல்லாம் செய்ய வேண்டியது நான் தாண்டி, நீ கிடையாது. அமிர்தா, இது உனக்கு முதல் பண்டிகை இல்லையா? என்ன குளியல் தான் இந்த பண்டிகையோட விசேஷம். விக்ரம், நீங்க பிடிச்சுக்கோங்க. இந்த ஒரு நாள் தான்ப்பா என் பொண்டாட்டி என் மேல ரொம்ப அக்கறை செலுத்துவா. கேட்டியா? இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் எந்த புண்ணியவான் கண்டுபிடிச்சானோ, வருஷத்துல ஒரு நாளாவது நம்ம பொண்டாட்டிங்க பய பக்தியோட நமக்கு சேவை பண்ணுவாங்கல்ல, அதுவே போதும். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னைய தேய்ச்சி விடு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆயம்மா. அசையாதீங்க. என்ன ராஜி, என்ன மனுஷன் நினைச்சியா எருமன்னு நினைச்சியா? எருமைக்கு தேய்ச்சி விடுற மாதிரி இப்படி தேய்க்கிற? நிதானமா, மெதுவா மெதுவா. அமிர்தா, வாமா, வந்து அர்ஜுன் உடம்புல என்ன தேய்ச்சி விடு.